இங்கே பாருங்கள், 1.5 கப்பு மாவுக்கு 16 வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிக்கனமாக செய்யலாம். எண்ணெய் ரொம்ப மைதா வச்சு செய்கிறது ரிப்பன் பணியாரம்னு சொல்லுவாங்க. இஞ்சி கொத்தும்பாங்க, பாதி பேர் முந்திரி கொத்தும்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. இப்போ இதில் 1.5 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். இது ரிப்பன் இருக்கிறதெல்லாம் ரிப்பன் பணியாரம். இந்த ரிப்பன் பணியாரத்தோட ரெசிப்பியை என் சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கப்பு 1.5 கப்பு மைதா எடுத்துக்கணும். 1.5 கப்பு மைதா, அரை கப்பு 1.5 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு மிக்சியில் அடித்த சுகர், ஜீனி அடித்ததை போட்டுக்கணும். ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு இனிப்புக்கு தூக்கி கொடுக்கும். கொஞ்சோண்டு உப்பு, ஜீனிலே போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த மாவை. இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வாசத்துக்கு இது தேவையில்லை, வேணா ஊற்றிக்கலாம். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சைவம் உள்ளவங்க முட்டை வேண்டாம், சேர்க்க வேண்டாம். இது முட்டை ஊற்றினா இன்னும் பஞ்சு மாதிரி வரும். நெய் கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். நெய் தான் நிறையா ஊற்றணும், எனக்கு தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு 100 நெய் ஊற்றணும். நல்லா இப்போ பிசைஞ்சு விடுங்க. எல்லாம் பரவலாக இருக்க மாதிரி பிசையணும். நெய், இந்த முட்டை, ஜீனி இனிப்பு வேணும் கூட போட்டு. ரொம்ப இனிப்பாக போட்டாலும் கருத்துடும். எண்ணெயில் போட்டோம்னா செவந்துடும், வாயில் வச்சு கடிக்க முடியாது. நல்லா பால் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அளவாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான். இது முஸ்லீம்ங்க ரம்ஜான் அப்போ இது செய்வாங்க. இந்த ரிப்பன் பணியாரம் முஸ்லீம்ங்க கண்டிப்பாக ரம்ஜானில் இடப்பட்டிருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும், சப்பாத்தி மாவு பார்த்துக்கு. ஒரு 5 நிமிஷம் இருந்தானே சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி போட்டோம் பாருங்கள். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா கட்டையெல்லாம் ஊட்டிக்கணும். நல்லா சமமாக ஊற்றிக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் மாவு வேகாமல் இருக்கும், ஒரு பக்கம் இதாக இருக்கும். இதெல்லாம் சமமாக வச்சுக்கணும். சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ கத்தி இலக்கீரை போட்டு ஒன்று தான்.
நடுப்புற இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். 3 கோடு போட்டுக்கணும். மூணு கோடு போட்டு இதை வந்து உள்ளே மடக்கி எப்படி இழுத்தா ரிப்பன் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி தான் எல்லாத்தையும் வச்சுக்கணும் ரிப்பன் மாதிரி. இங்கே பாருங்கள் 1.5 கப்பு மாவுக்கு 16 வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிக்கனமாக செய்யலாம். எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிக்கனமாக வீட்டிலையே சூப்பராக இந்த டிஷ் செய்யலாம். கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, ஓவர் விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. வீட்டிலையே செய்யுங்க, உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கணும், ரொம்ப தேவையில்லை எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே இதை போட்டு எடுக்கணும். அடுப்பை சீராக வச்சுக்கோங்க. பிஸ்கட் சவந்துடுச்சு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கணும். எண்ணெயெல்லாம் ஓவராக தேவையில்லைங்க. இங்கே பாருங்க, நல்லா சவந்து வெந்துடுச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி ஒன்றா எண்ணெயில் போட்டு 2-3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க தான். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆறணுன்னா நல்லா செடவை டேஸ்ட்டாக இருக்கும். ரிப்பன் பணியாரம் ரெடிங்க. ஸ்கூலில் இப்போ பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே இதை செஞ்சு கொடுக்கலாம். ரிப்பன் பணியாரம்.